த அக்லி டக்லிங். அது ஒரு அழகான கோடைக்கால நாள். ஒரு அம்மா வாத்து தனது முட்டைகளை ஆவலுடன் அடைகாத்து கொண்டிருந்தது. இந்த முட்டையெல்லாம் பொரிக்க எவ்வளவு நாளாகும்? இந்த குஞ்சு எல்லாம் எப்போ பொரிக்கும்னு ஆசையா இருக்கு. அம்மா வாத்து ரொம்ப பாதுகாப்பாகவும் பாசமாகவும் அடைகாக்க ஆரம்பிச்சது. முட்டைகள் உடைய ஆரம்பிச்சது. அதிலிருந்து வாத்து குஞ்சுகள் வந்தது. ஒரு முட்டை மட்டும் உடையாம இருந்தது. அது தாமதமா உடைஞ்சது. அதிலிருந்து ஒரு அசிங்கமான வாத்து குஞ்சு வந்தது. அது தன்னோட சகோதர சகோதரிகளை பார்த்து மகிழ்ச்சி அடைந்தது. அசிங்கமான வாத்து குஞ்சு ரொம்ப கவலைப்பட்டுச்சு. அம்மா வாத்து தனது குஞ்சுகளுக்கு நீச்சல் பயிற்சி சொல்லி கொடுத்தது. அப்பவும் வாத்து குஞ்சு மட்டும் தனியா இருந்தது. கேலியையும் கிண்டலையும் தாங்க முடியாத குட்டி வாத்து குஞ்சு இந்த இடத்த விட்டே போகணும்னு நினைச்சது. ரொம்ப நேரம் நடந்து நகரத்துக்கு போனது. அங்க உள்ள சிறுவர்கள் இதை வித்தியாசமா பார்த்தாங்க. பசியோட இருந்த வாத்து குஞ்சு அந்த சிறுவர்களின் கிண்டல் பேச்சை தாங்க முடியாமல் வேகமாக சென்றது. பக்கத்துல இருந்த வாத்து பண்ணைக்குள்ள போய் உணவை சாப்பிட்டது வாத்து குஞ்சு. இதை பார்த்த வாத்துங்க வாத்து குஞ்ச துரத்த ஆரம்பிச்சாங்க. பண்ணையிலிருந்து வெளியே வந்த வாத்து குஞ்சு மழையில நனைஞ்சது. மழை காலத்துக்கு அப்புறமா சீக்கிரமா குளிர்காலமும் வந்தது. காடு எல்லாம் பனியாகவே இருந்தது. பனிக்காலத்துல அது தங்க இடமும் கிடைக்கல, சாப்பிட உணவும் கிடைக்கல. உணவு இல்லாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த வாத்தை பார்த்த ஒரு பாட்டி தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போனாங்க. பாட்டி பாசமா பார்த்துக்கிட்டாலும் அங்க இருந்த பூனைக்கும் கோழிக்கும் வாத்து கொஞ்சம் பிடிக்கல. அதனால அது அங்க இருந்து வெளியேறணும்னு நினைச்சது. பனிக்காலம் முடிஞ்சதும் ஒரு அழகான குளத்துக்கு போனது. அது ஸ்வானை பார்த்ததும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தது. இந்த ஸ்வான் கூட்டத்தில் நானும் ஒருத்தரா இருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என நினைத்தது. அப்போது ஸ்வான், எங்களோடு வருகிறாயா? நானா? நீயும் எங்க கூட்டத்தில் ஒருவன்தான். வாத்து குஞ்சு தண்ணீரில் தனது பிரதிபலிப்பை பார்த்தது. தானும் ஒரு ஸ்வான் என உணர்ந்தது. ஸ்வான் குடும்பம் வாத்து குஞ்சை தங்கள் குடும்பத்தில் ஒருவராக ஏற்றுக்கிட்டாங்க. புதிய ஸ்வானை தங்கள் முறைப்படி வரவேற்றாங்க. புதிய ஸ்வானும் தனக்கு ஒரு குடும்பம் கிடைத்து விட்டதை நினைத்து மகிழ்ந்தது. நாமும் பிறருடைய உருவத்தை பார்த்து கேலி பண்ணக்கூடாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.